ஹை வியூவர்ஸ், இந்த செஷனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, அது அந்த கிளாஸில் எப்படி வேரியபிள்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. கிளாஸில் நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணால் அந்த பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ எப்படி கிளாஸில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு கிளாஸுக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி வந்து வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, அந்த வேல்யூஸை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எஸ்கியூஎல் பற்றி உங்களுக்கு டேபிள்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் நினைக்கலாம் எதுக்குள்ள இப்போ டேபிள்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து டேபிள்ஸ் எப்படி ஒரு ஆரக்கிளோ இல்லை MySQL எப்படி டேபிள்ஸ் இருக்கோ, ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுவோம் யூஸ்வலாக, ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் டேபிள் நேம் சொல்லுவோம். ஸோ அந்த டேபிள்குள்ளே நம்ம என்னென்ன காலம்ஸ்லாம் வைக்க போகிறோமோ, ஸோ அந்த காலம்ஸ்லாம் நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நேம் சொல்லியிருக்கேன். இந்த நேம் வந்து வேர்கேர், அதாவது ஸ்ட்ரிங்ஸ் வந்து வைக்கிறதுனால நம்ம 255 கேரக்டர்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி அது காலம் நேம். அந்த காலம் நேமோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா வேர்கேர், அதுவும் ஸ்ட்ரிங்கு 255 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ரோல் நம்பர், ஃபோன் நம்பர் மட்டும் இங்கே வந்து இன்டீஜர், ரோல் நம்பரும் ஃபோன் நம்பரும் மட்டும் இங்கே இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ் இருக்க போகுது. ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அட்ரஸ் வந்து வேர்கேர். ஸோ ஒன்ஸ் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணோனையும் நம்ம வந்து ஒவ்வொரு ரோவாக நம்ம இன்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம் யூஸிங் இன்செர்ட் கொரீஸ். இன்செர்ட் இன்டூ ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு என்னென்ன காலம்னாலும் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் வந்து இன்செர்ட் பண்ண போகிறீங்கிறது தான் இந்த கொரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து பிரசாத் அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரோ வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். பிரசாத் CSC 2802, இது அட்ரஸ், இது ஃபோன் நம்பர் சொல்லி இந்த இதில் வந்து நான் கடைசியாக ஆக்சுவலாக ஃபோன் நம்பர் வந்து 7 கேரக்டர்ஸ் வச்சு நான் பண்ணேன். ஸோ இதுதான் நான் வந்து இன்செர்ட் பண்ணது கொரி கடைசியாக. ஸோ அதை இன்செர்ட் பண்ணது இந்த மாதிரி 3 ரோ இன்செர்ட் பண்ணேன் இந்த இன்செர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக. ஸோ பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த இது இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே இதை வந்து நம்ம வந்து எப்படி ஜாவாவில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ளே எப்படி வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி பார்த்தோமோ, ஸோ இதில் ஜாவாவில் என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா கிளாஸ் நேம் வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டூடெண்ட். இதுக்கு நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்குது. கிளாஸ் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். இப்போ 2 வேல்யூ இருக்குது. ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இது வந்து 2 வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கும். இது வந்து ஜாவாவோட நேமிங் கன்வென்ஷன். இப்படி இருந்தால் இது ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னால எஸ் மட்டும் கேப்ஸில் வச்சுட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு எப்படி டேபிளில் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளோட வேரியபிள் நேம் வந்து நேம். அது வந்து இங்கே ஜாவாவை பொறுத்தவரையும் ஸ்ட்ரிங். அங்கே வேர்கேர், இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட், ஸ்ட்ரிங் வேறு என்ன ஸ்ட்ரிங் அட்ரஸ். ஸோ மீதம் 2 வந்து இன்டீஜர், இன்ட்டு ரோல் நம்பரும் இன்ட்டு ஃபோன் நம்பரும் வந்து நம்மளுக்கு இங்கே இன்டீஜர். ஸோ அவ்வளோதான், நம்ம ஜஸ்ட் கிளாஸ்க்கு வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ டிக்ளேர் பண்ணோனையும் அங்கே வந்து நம்ம டேரெக்டாக இந்த இன்செர்ட் கொரி மூலமாக இன்செர்ட் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு இது எங்கேயோ டிக்ளேர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வாய்ட் மெயின் இங்கேருந்து தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து ரியல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட் obj1 =
நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ இது பேர் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, நீங்கள் எப்போ வந்து இதுதான் மெயின் நியூன்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேஷனோட ஸ்டெப்பு தான் ஜாவாவில். ஓகே, ஸோ நியூன்னு சொல்லிட்டு எந்த கிளாஸ் நேம் சொல்கிறீங்க, நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் நேம் சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து வந்துடும். ஸோ அதுதான் நான் பிபிடியில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு மெமரியில் போய்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்ன எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் இப்படி தான் க்ரியேட் ஆகும். மெமரியில் க்ரியேட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கும்னா, நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அந்த ஸ்டூடெண்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எஸ் நேம், டிபார்ட்மெண்ட், அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். இது வந்து தான் இந்த நியூ ஸ்டூடெண்ட்டோட ஸ்டெப்பு. இது வந்து இப்படி இதுதான் இது பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டோட வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுருந்தோம்னா இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தால் தான் நம்ம அது மூலமாக இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை யாராவது ரெஃபர் பண்ணணும். அந்த ரெஃபரர்ஸ்லாம் யாருன்னா இந்த OBJ1. ஸோ ஜாவா லாங்குவேஜை பொறுத்தவரையும் இந்த OBJ1ங்கிறது என்னென்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். OBJ1 ரெஃபரன்ஸ் வேரியபிள் பாயிண்டிங் டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ OBJ இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ OBJ1 வந்து ரெஃபரிங் டு ஜாவா ஆப்ஜெக்ட். அதை என்ன ஆப்ஜெக்ட்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த OBJ1 மூலமாக இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலமாக நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறோன்னா, சின்ஸ் இது வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னென்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நான் இருக்கிறனால இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளும் என்ன டைப்பாக இருக்கணும்னா ஸ்டூடெண்ட் டைப்பாக தான் இருக்கணும். சிம்பிள். அதுதான் இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இங்கே போயிட்டு நான் டீச்சரோட OBJ1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிளாக தான் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம OBJ1 ரெஃபரன்ஸ் மூலமாக இதை அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் படி என்னது, நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுவோமா, இன்சர்ட் கொரிஸ் மூலமாக நம்ம இங்கே டைரெக்டாக வந்து அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணி வேல்யூஸ் அசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் டேபிளில், சதீஷ். ஸோ சதீஷ் கொடுத்துட்டு இதே மாதிரி OBJ1 மூலமாக நீங்கள் எல்லா வேரியபிள்ஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ், டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர், எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிம்பிளாக அந்த OBJ1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்லிப்ஸ் வந்து காமிக்கும் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அந்த OBJ1 வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு அட்ரஸ், டிபார்ட்மெண்ட், ஃபோன் நம்பர், ரோல் நம்பர், எஸ்நேம் இது எல்லாமே நம்ம OBJ1 மூலமாக பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து CSE, அட்ரஸ், நான் இப்போதைக்கு ஸ்லாஷ் மட்டும் எடுத்துறேன், மீனிங் நான் அப்புறம் சொல்கிறேன். ரோல் நம்பர் வந்து 2800, ஃபோன் நம்பர் இன்டீஜர்னால நம்ம இது டபுள் கோட்ஸில் கொடுக்க மாட்டோம். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனி கிளாஸாக எடுக்கிறேன். என்ன டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, அந்த மாதிரி ஃப்ளோட்டுன்னு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து தனி செஷன் அவங்களுக்கு எடுக்கிறேன். பட் இப்போதைக்கு இன்டீஜருக்கு வந்து நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ரிங்குக்கு வந்து டபுள் கோட்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அசைன் பண்ணிட்டு இப்போ எனக்கு நான் ஒரு ரோ இன்செர்ட் பண்ண மாதிரி, இப்போ நம்ம 3 ரோ இங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கோமா, நீங்கள் 3 தடவை என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணணும். இப்போ OBJ1 பதிலாக நான் இப்போ OBJ2 கொடுக்குறேன். ஸோ OBJ2 வச்சு இதெல்லாம் மாற்றிடணும் OBJ2ன்னு. ஸோ OBJ2 அப்படின்னா என்ன மீனிங், இப்போ நான்
ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்யூம் பண்ணேன் வீடியோவை. ஓகே, வீடியோ ரெஸ்யூம் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து OBJ2 OBJ3ன்னு மாற்றிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ அதோட நேம் வந்து மாற்றிருக்கேன், அப்டேட் பண்ணி. போன OBJ1ஓட நேம் வந்து சதீஷ், 2ஓடது குமார், 3ஓடது பிரசாத். ஸோ அவங்களோட அட்ரஸ் மாற்றிருக்கேன் கரெக்டாக, ஃபோன் நம்பர்ஸும் மாற்றிருக்கேன், ரோல் நம்பர்ஸும் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண மாதிரி. ஓகேங்களா, இப்போ டேபிள்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 ஆப்ஜெக்ட்டுமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன் யூஸிங் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வச்சு 3க்குமே வேல்யூஸும் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாவாவில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், system.out.println. ஸோ இதில் வந்துட்டு இதே வீடியோ ரெஸ்யூம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், மீத 2க்கும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா நேம் பிரிண்ட் பண்ணுறேன். அது வந்து எதோட நேம் பிரிண்ட் பண்ணுறேன்னா OBJ1.nameோட என்ன நேம் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டிபார்ட்மெண்ட், இப்போ டிபார்ட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். என்ன வேல்யூஸ் வருவோம்னா OBJ1ஓட டிபார்ட்மெண்ட், ஸோ இதோட ரோல் நம்பர், இது வந்து OBJ1ஓட ரோல் நம்பர். வேறு என்ன இருக்குது, அட்ரஸ், OBJ1ஓட அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர், நம்ம மொபைல்னு வச்சுக்கோம், இதோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வீடியோ ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அதே மாதிரி இப்போ செகண்ட் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணேன். OBJ2ஓட நேம், டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ அதே மாதிரி OBJ3ஓட நேம், டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோடது பிரிண்ட் பண்ணியிருக்கேன்ல, சதீஷ் CAC 2800, அவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர். அதே மாதிரி குமார் CAC 2801, அதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர். அடுத்து பிரசாத்தோடது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், தேர்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸிங் திஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்க நேம், டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணோம். இதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலமாக அதில் இருக்க வேல்யூஸ்லாம் இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுதான் கடைசியாக நம்மளுக்கு நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் OBJ1. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் OBJ2. மூணாவது ஆப்ஜெக்ட் OBJ3, இதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ யூஸிங் திஸ் OBJ1 வச்சு நான் என்ன பண்ணேன்னா எஸ் நேமுக்கு என்ன அசைன் பண்ணேன், சதீஷ்னு அசைன் பண்ணேன். ஸோ அது போய் ஆப்ஜெக்டில் அப்டேட் ஆகிரும். இந்த மாதிரி ரோல் நம்பர் 2800, CAC, அட்ரஸ். ஸோ நான் எப்போல்லாம் வேல்யூஸ் கொடுக்கணும் அது இங்கே போய் இந்த ஆப்ஜெக்டில் போய் இந்த மாதிரி இதுதான் கடைசி பிக்சர், இப்படி தான் இருக்கும் உங்களோட ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ OBJ2 வந்து குமார் 2801 இந்த வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். OBJ3 வந்து இந்த வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம், பிரசாத் இந்த மாதிரி. ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம அசைன் பண்ணதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா, ஆனால் வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணல. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி OBJ1 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் தெரியுது. இது வந்து நான் அசைன் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணது, இது நான் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வேல்யூஸே கொடுக்கல, ஆனால் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன வேல்யூன்னு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், எஸ் நேம், ரோல் நம்பர் இந்த மாதிரி. பட் அதுக்கு நான் வேல்யூஸ் அசைன் பண்ணல. அது ஏன் நல் 0 0ன்னு வருதுன்னா இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து ஒரு தனி செஷனாக எடுக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு டிஃபால்ட் வேல்யூ வரும். இப்போ நல்லுன்னு வந்திருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்கும். அட்ரஸ்ஸு, டிபார்ட்மெண்ட், நேம், இது 3 என்ன நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரிங்னு டிஃபால்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கெலாம் டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா நல்லுங்கிறது தான். ஸோ அதனால தான் நான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி நான் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு நல்லுன்னு வரும். நேம் வந்து நல், டிபார்ட்மெண்ட் நல், ரோல் நம்பர் நல்னு வரும். சாரி, டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்ரஸ் நல். ரோல் நம்பர் அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப் பண்ணியிருப்பேன். ரோல் நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இன்டிஜர் டைப். ஸோ இந்த இதுக்கு நம்மளுக்கு என்ன டிஃபால்ட் வேல்யூ வரும்னா 0ன்னு வரும். ஸோ அதனால தான் இன்டிஜரோட டிஃபால்ட் வேல்யூ 0. நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த செஷனோட இது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இன்னும் ஏதாவது புரியாமல் இருந்தால் அதை என்னென்னு தெளிவாக கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.